ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது முட்டை ஃப்ரைட் ரைஸ். அதற்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கன் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனுக்கு ஓகே கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முட்டை ஃப்ரைட் ரைஸ். நம்ம ஹோட்டலில் கிடைக்கக்கூடிய ஃப்ரைட் ரைஸை நம்ம வீட்டில் ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்க பொருள் தான் நம்ம மெனக்கெட்டு பஜார் போய் வாங்கணும்னு அவசியம் இல்லை. பக்கத்தில் கடையில் கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு தான் நம்ம ஈஸியாக செய்யலாம். அதிகமாக பொருள் தேவாது. நம்ம ஈஸியாக சிம்பிளாக மெத்தட் செய்வோம். சாஸ் செஞ்சுக்கிடுவோம் வீட்டில் ஹெல்த்தியாக. அதை வச்சு நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கும் நம்ம சாப்பிட்றதுக்கும் எப்படி செய்யலான்னு பார்த்துக்கிடுவோம். நம்ம தக்காளி சாஸ் உங்களுக்கு நிறைய வேணும்னா 1 கிலோ தக்காளி வாங்கி சாஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தாராளமாக ஒரு 10 நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு நேரத்துக்கு மட்டும் வேணும்னா கண்டிப்பாக நான் 6 தக்காளி எடுத்திருக்கேன். 6 தக்காளி, ஒரு கொட்டை அளவுக்கு, ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி, ஒரு 4 பழுத்த பச்சை மிளகாய் போடணும். காஞ்ச பச்சை மிளகாய் தான் போடணும். பச்சையாக இருக்க மிளகாய் எடுத்துக்க வேணாம். நம்ம பழுத்த பச்சை மிளகாய் 4 மிளகாய், வெள்ளைப்பூடு ஒரு 10 பூடு, தக்காளி ஒரு 6. இதை நல்லா ஒரு வானிலையில் போட்டு தண்ணி தேவையான அளவு கொதிக்க ஊற்றி நல்லா தக்காளி ஒரு 5 நிமிஷம் நல்லா தரதரான கொதிக்க வச்சு தக்காளி தோலை உரித்து எடுத்துக்கோங்க. தோலை உரித்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம மிக்சியை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதில் தக்காளி பழம், வெள்ளைப்பூடு, புளி, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, பழமிளகான்னு சொல்லுவோம் இல்லையா, பழமிளகா. காஞ்ச மிளகா வேணால் பழமிளகா கடையில் கேட்டாலே கொடுப்பாங்க. பழமிளகா, அந்த பழமிளகாய் எல்லாத்தையும் போட்டு தண்ணி எதுவும் ஊற்றாமல் நல்லா மிக்சியில் குறகுறன்னு நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டு ஒரு சல்லடையை கழுவிட்டு அந்த சல்லடையில் போட்டு நம்ம அரைச்ச அந்த பேஸ்ட்டை நல்லா சக்கை இல்லாமல் புழிஞ்சு வடித்து எடுத்துகிட்டு அந்த சாரை மட்டும் வச்சு நம்ம வடை சட்டியில் எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் நம்ம சாரை இருத்து ஊற்றி நல்லா ஒரு 5 நிமிஷம் தரன்னு கொதிக்க விட்டு ரொம்ப கொதிக்கிறதுக்கப்புறமா நல்லா சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கன்னா கட்டியை நம்ம கடையில் கிடைக்கக்கூடிய அளவுக்கு டேஸ்ட் நமக்கு கிடைச்சிரும். அதை ஆற வச்சு நீங்கள் தனியாக வச்சுக்கோங்க. நம்ம சாஸ் செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம முட்டை ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான பொருள் நம்ம செய்வோம். நம்ம பார்த்தாலே நம்ம சாஸ் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆற நம்மளுக்கு இன்னும் டேஸ்ட் கொடுக்கும். நமக்கு இது ஒரு நேரத்துக்கு செய்ய தேவையான பொருள் போதும். நீங்கள் இதை டபுள் மடங்கு செஞ்சிங்கன்னா ஒரு 2 தடவை செஞ்சுக்கலாம். இது மொத்தமாக வேணும் எனக்கு 2-3 தடவைக்குன்னா நீங்கள் 1 கிலோ தக்காளி பழத்தை வாங்கி ஸ்டோர் பண்ணி ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சு அப்பப்போ யூஸ் பண்ணிக்கோங்க. அருமையாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தாச்சு. நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு முட்டை ஊற்றி ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான முட்டை உங்களுக்கு 4 முட்டை 5 முட்டை தேவையான ஊற்றி வச்சுக்கோங்க. நான் 300 கிராம் அரிசிக்கு 4 முட்டை போட்டிருக்கேன். நீங்கள் கூட ஒரு முட்டை சேர்த்தாலும் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம முட்டை சேர்க்க சாதத்தில் முட்டை லெவல் கூடனா சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் முட்டை 5 முட்டை 6 முட்டைனாலும் சேர்த்துக்கலாம். 300 கிராம் அரிசிக்கு நான் 4 முட்டை சேர்த்துருக்கேன். நீங்கள் கூட 2 முட்டை சேர்த்துக்கலாம். மிளகு பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ரொம்ப பெரிய ஸ்பூன் இல்லாமல் நார்மல் ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நம்ம மிளகு இது ஒரு தடவை போட்டுக்கோங்க. அப்புறம் லாஸ்ட்டாக காயோடு சேர்த்துறதுக்கு ஒரு 6 ஸ்பூனுக்கு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். 1.5 ஸ்பூன் அளவுக்கு தான் நமக்கு மிளகு பொடி தேவை. குழந்தைங்க சாப்பிட்றதுனால நீங்கள் 1 ஸ்பூன் மட்டும் போட்டாலே போதுமானது. ஒரு சின்ன மிளகா, பச்சை மிளகா, நார்மல் மிளகா, நமக்கு குடை மிளகா பக்கத்தில் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம சாதாரண ஒரு மிளகாய் நார்மல் மிளகா ஒரே ஒரு மிளகா காரத்துக்கு போட்டுறேன். குடை மிளகா இருந்தால் நீங்கள் ஒரு மிளகா போட்டுக்கோங்க. குடை மிளகா இல்லாட்டினாலும் பிரச்சனை இல்லை. நம்ம ஒரே ஒரு மிளகா காரத்துக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி சாதத்துக்கோங்க. கேரட்டு ஒரே பல்லாரி 2 கேரட் போதும். 50 கிராம் முட்டைக்கோசு. நம்ம பீன்ஸ் உங்களுக்கு கிடச்சிதுன்னா ஒரு 3 பீன்ஸ் இருந்தால் போதும். ரொம்ப பீன்ஸ்லாம் தேவையில்லை, 3 பீன்ஸு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். 4 பொருள் வச்சு நம்ம முட்டை ஃப்ரைட் செஞ்சிடலாம். தேவையான காய் வேகிற அளவுக்கு உப்பை போட்டுக்கோங்க. நல்லா எண்ணெயிலேயே பரட்டி விடுங்க. ஏற்கனவே அந்த காயில் ஈரப்பதம் இருக்கும். அப்படியே எண்ணெயிலேயே பரட்டி விட்டு முக்கால் பருவத்துக்கு வெந்ததும் நம்ம லாஸ்ட்டில் நம்ம உப்பு கொஞ்சம் 1/2 ஸ்பூன் உப்பு, கறி மசால் பொடி ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கறி மசால் பொடி போட்டுக்கோங்க, டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு, கறி மசால் பொடி இது ரெண்டும் நம்ம காய் வேகையில் போட்டுருங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. காய்க்கு உப்பு போதுமான அளவு போடுங்க. ஏன்னா சாதத்தில் உப்பு இருக்கும். நம்ம முட்டைக்கு ஃப்ரைட் ரைஸ் போட்டதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டிருப்போம் டேஸ்ட்டுக்கு. அதனால் உப்பு பார்த்துக்கிட்டு போட்டுக்கோங்க கடைசியில். நல்லா அதுக்கப்புறம் நம்ம காய் முக்கால் அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம 300 கிராம் அரிசி வேக வச்சு நம்ம வடித்து வச்சுருப்போம். ரொம்ப விதை இல்லாமல் நார்மலாக நம்ம சாப்பிட்ற அளவுக்கு வடித்து வச்சுக்கோங்க. நல்லா வடித்ததும் நல்லா தண்ணி இல்லாமல் இருத்துட்டு நீங்கள் அந்த காய் வந்ததும் அந்த சாதத்தை போட்டு நல்லா பரட்டி விட்டு நல்லா தம் போடுற மாதிரி நல்லா சுற்றி அமுக்கி வச்சுக்கோங்க. அமுக்கி வச்சுட்டு முட்டை நம்ம ஃப்ரைட் ரைஸ் போட்டு வச்சுருக்கோம்ங்களா, அதை முட்டையை எடுத்து நல்லா சாதத்து மேலே பரப்பி விட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு தட்டை போட்டு மூடிடுங்க. நல்லா மூணதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழித்து நீங்கள் அந்த மேலே இருக்க முட்டையை அப்படியே சாதத்தோட அடியிலேருந்து பரட்டி விட்டு
நல்லா கிளறி விடுங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். நம்ம எண்ணெய் வந்து அதிகமாக தேவையில்லை, 2 ஸ்பூன் எண்ணெய் தான் நமக்கு தேவை. சாதத்துக்கு காய் வேகிறதுக்காக 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுவோம், கடுகு போடுவோம், காய் போடுவோம், உப்பு கொஞ்சோண்டி நம்ம கரம் மசாலா தூள் வந்து ஒரு சின்ன ஸ்பூன் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நம்ம வீட்டில் அரைச்ச சாஸ் வந்து 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நம்மளுக்கு டேஸ்ட் இன்னும் கொடுக்கும். 3 ஸ்பூன் சாஸு, 1 ஸ்பூன் மிளகு பொடி, முட்டை நம்ம வறுத்து வச்ச முட்டை இவ்வளோ போட்டு நம்ம ரெடி பண்ணோம்னா சுவையான முட்டை ஃப்ரைட் ரைஸ் ரெடி. நம்ம அருமையாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம வீட்டில் செய்யும்போது கூட 2 பேர் நம்ம எக்ஸ்ட்ரா சாப்பிட்லாம், சுட சுட சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனுக்கு ஓகே